எல்லா டீம்ஸும் வந்து அந்த பவரை பில்ட் பண்றாங்க பேட்டிங்ல. சிஎஸ்கே வந்து அந்த அது ட்ரையே பண்ணல. நம்ம வந்து இந்த எல்லா ஸ்குவாட்ஸை பார்க்கும்போதே வந்து நீங்க விண்டேஜ் சிஎஸ்கேன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க அந்த விண்டேஜ்லயே இருக்கிற மாதிரி தெரியுது. அதை விட்டு தாண்டி வந்த மாதிரியே தெரியல. ஸ்டார்டிங் ஃப்ரம் கேஎல் ராகுல், யாரெல்லாம் பேட் பண்ணியிருக்காங்களோ எல்லாருமே 150க்கு மேலே, 150 ஆர் அபவ். வேற சமீர் ரிஸ்வி மட்டும்தான் அரௌண்ட் 133.33. வேற நீங்கள் சிஎஸ்கே பாருங்க, சிஎஸ்கேவோட ஸ்ட்ரைக் ரேட்டு அக்ரெசிவ் ஆடி இருந்தால் சிஎஸ்கே கைக்கு போயிருக்குமா என்னன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ட்ரையாவது பண்ணியிருக்கலாம்ல, அது கூட ட்ரை பண்ணல. மும்பை கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுக்கே காரணம் அவங்க பவுலர்ஸ் தான். அதில் அவங்க பேட்டிங் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த மேட்ச் ஒரு 15-16 ஹவர்ஸ் ஜெயிச்சிருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஐபிஎல்ல ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, சிஎஸ்கே எப்போ மீண்டும் ஃபார்முக்கு வருவாங்க அப்படின்னு. அந்த விண்டேஜ் சிஎஸ்கேவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சிஎஸ்கே உடைய ஃபார்ம் பத்தியும் சிஎஸ்கேவில் என்ன ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றத பத்தியும் நம்மோட பேச இணைஞ்சிருக்காரு மிஸ்டர் அருண். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஆனந்தன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ சிஎஸ்கேன்னு சொன்னோடனே நான் அந்த விண்டேஜ் சிஎஸ்கேன்னு சொன்னதோ ரொம்ப வருஷம் ஆச்சு கப்படிச்ச மாதிரி தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லோருமே 200+ டார்கெட்டை ஈஸியா சேஸ் பண்ணும்போது சிஎஸ்கே ஒரு 180 190 வந்தாலே சேஸ் பண்ண தவறிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சேசிங்ல ப்ராப்ளமா இல்ல வந்து அவ்வளவு ரன்ஸ் லீக் ஆயிருக்க கூடாதா? அதை பத்தி நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாக சேசிங்கில் தாங்க ப்ராப்ளம். நம்ம வந்து இந்த எல்லா ஸ்குவாட்ஸை பார்க்கும்போதே வந்து நீங்கள் விண்டேஜ் சிஎஸ்கேன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க அந்த விண்டேஜ்லேயே இருக்கிற மாதிரி தெரியுது. அதை விட்டு தாண்டி வந்த மாதிரியே தெரியல. எஸ்பெஷலி இந்த போன ஆப்ஷனில் வந்து கொஞ்சம் பவர் பில்ட் பண்ணியிருக்கணும் பேட்டிங்கில், அது மிஸ் பண்ணிட்டாங்க. மற்ற ஸ்குவாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 20-25 கிரிக்கெட் ஆடுறாங்க. வேற சிஎஸ்கே ஸ்டில் ஒரு 2017 2018 கிரிக்கெட் ஆடுற மாதிரி தெரியுது. ஒரு 6-7 வருஷம் பின்னால் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு நேற்று பவுலிங் ஓகேங்க. பவுலிங் வந்து பெருசாக குறை சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து விக்கெட் எந்த மாதிரி இருந்தாலுமே ஒரு 175 to 185 ஒரு பார்ட் ஸ்கோர் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பவர்ஃபுல் பேட்டர்ஸு உங்களுக்கு வந்து இம்பாக்ட்ஸ் வேற இருக்காங்க. அதனால வந்து அது வந்து ஒரு பார் ஸ்கோர் மாதிரி ஆயிடுச்சு. விக்கெட் வந்து ஸ்லோவாக இருந்தாலும், நேற்று கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு, அது இருந்தாலுமே அந்த ஸ்கோர் பார் ஸ்கோர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால பவுலிங்கில் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. பெரிய இஷ்யூ சிஎஸ்கேக்கு வந்து பேட்டிங் தான். அந்த பவர் இல்லை. நீங்கள் ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டிங்கில் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்ஸ் பாருங்க. சமீர் ரிசுவியை தவிர மற்ற எல்லாருமே 150க்கு மேலே ஆடி இருக்காங்க. ஆமா, ஸ்டார்டிங் ஃப்ரம் கேஎல் ராகுல், யாரெல்லாம் பேட் பண்ணியிருக்காங்களோ எல்லாருமே 150க்கு மேலே, 150 ஆர் அபவ். வேற சமீர் ரிஸ்வி மட்டும்தான் அரௌண்ட் 133.33. வேற நீங்கள் சிஎஸ்கே பாருங்க, சிஎஸ்கேவோட ஸ்ட்ரைக் ரேட்டு 50, 93, 125, 127, 120, 66, 115. அங்கதான் மேட்ச் தோத்துருக்கீங்க. ஸோ இது வந்து ஓகே. இந்த மேட்ச் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே அவங்க மும்பை கூட ஆடும்போது இதே பிரச்சனை தான். ருத்ராஜ் கைக்வாட் தவிர மற்றவங்க எல்லாருமே டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம். அவங்க வந்து ஒரு இன்டென்ட் காமிக்கிற மாதிரியும் தெரியல. ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. சிஎஸ்கேக்கு எப்படி சால்வ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஸ்குவாட்லேயும் பெரிய ஹிட்டர்ஸ், பவர்ஃபுல் பிளேயர்ஸ் யாரும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபக் கூட கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம் கடைசி 2-3 வருஷமாவே. அவன் அதே மாதிரி தான். டெவன் கான்வாயும் நியூசிலாண்டுக்கும் சரி, அதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கும் சரி, லாஸ்ட் 1 இயர் இன்ஜுரியிலிருந்து வெளியே ஆமா, வந்ததுக்கப்புறம் வந்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ரச்சின் ரவீந்திரா ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்ட், நல்ல டேலண்ட்டு, ஆனால் கன்சிஸ்டன்சி இல்லை ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். அதனால யாரை கொண்டு வருவாங்க, யார் வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஆனால் ரொம்ப சீக்கிரம் ஐபிஎல் வந்து சீக்கிரம் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஜெயிப்பீங்க. அதே மாதிரி நிறைய மேட்சஸும் தோப்பீங்க. ஸோ இதில் வந்து யாராவது வந்து சிவம் துபேவும் அவர் மாட்ட மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஒரு செட்டில் ஆகாத மாதிரி தெரியுது. அதுதான் இவரும் ஒத்துக்கிறாரு. ஸ்டீஃபன் ஃபிளமிங்கும் உங்களுக்கு எந்த மாதிரி ஓகே. ஸ்குவாட் செட்டில் ஆக மாட்டேங்குது அந்த மாதிரி ஒத்துக்கிறாரு. ஸோ அது வந்து சீக்கிரம் சால்வ் பண்ணலாம் அவங்களுக்கு கஷ்டம். இது அந்த சென்னை பிச்சு அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா ராகுல்லாம் அடிக்கிறாரு நல்லாவே. அந்த பிச்சு மாதிரி பிச்சு மேல நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல. இல்லை, பிச்சு குறையில்லைங்க. பிச்சு மேலே சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா ஒரே
ஒரே பிச்சில் தான் ரெண்டு பேரும் ஆடுறாங்க அக்ராஸ் 40 ஓவர்ஸ். அதாவது T20 கிரிக்கெட்ல பிச் அவ்வளோவா மாறாது. அன்லஸ் ஓகே. நீங்க வந்து நைட் கேம் ஆடுறீங்க, டியூ நிறைய வந்துருச்சுன்னா தவிர உங்களுக்கு அவ்வளோவா மாறாது. நேத்தும் அவ்வளோவா மாறின மாதிரி தெரியல. மேபி ஆர்சிபியோட கேம்ல பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பால் வந்து ஸ்கிட் ஆகுற மாதிரி தெரிஞ்சது. மற்றபடி எந்த இஷ்யூமே தெரியல எனக்கு பிச்சை பொறுத்த வரைக்கும். இதுல இன்னொரு கேள்வி வரும். நேத்து மேட்ச்ல நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசி ஆகணும். விஜய் சங்கர் அண்ட் தோனியோட பார்ட்னர்ஷிப். அதாவது நிறைய பேர் குறை சொன்னது என்னன்னா, அவங்க ஃபைட்டே பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் தோனி வராரு, வரும்போது கை தட்டுறாங்க, ரெண்டு மூணு பால் அவரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றாரு, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரோக் வைக்கிறாரு, எல்லாமே ஓகே. ஆனா அதுக்கப்புறமும் லைக் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க, சிங்கிள்ஸ் ஓடிட்டே இருந்தாங்க, அவ்வளோ ரன்ஸ் அடிக்கணும். ஸோ யாருமே லைக் ஹெவியான ஒரு ஹிட் அது மாதிரி அடிக்கவே இல்லை. லைக் ஹெவி ஹிட்டிங் ஷாட் யாருமே அடிக்கலன்ற ஒரு குறை இருந்தது. ஸோ அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அந்த ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் அக்ரெசிவா ஆடி இருந்தாலே இந்த மேட்ச் சிஎஸ்கே கைக்கு போயிருக்கும். ரொம்ப கரெக்டான கிரிட்டிசிசம் தாங்க. அக்ரெசிவ் ஆடி இருந்தா சிஎஸ்கே கைக்கு போயிருக்குமா என்னன்னு சொல்ல முடியாது. ஆனா அது ட்ரையாவது பண்ணியிருக்கலாம்ல, அது கூட ட்ரை பண்ணல. நீங்க ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல பாத்தீங்கன்னா தோனியும் ஃபிளமிங்கும் அந்த குரூப் வந்து என்ன ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து மேட்ச் வந்து ஜெயிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் நிறைய ரன்ஸோட அல்லது விக்கெட்ஸோட லூஸ் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் க்ளோஸரா போய் லூஸ் பண்ணுங்க, அப்பதான் வந்து ஐபிஎல்ல ரன் ரேட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே அதே தான் டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் 7-8 மேட்ச் ஜெயிக்கணும். 7-8 மேட்ச் ஜெயிச்சாதான் வந்து உங்களுக்கு ரன் ரேட் க்ளோஸாக வந்து பண்ண முடியும். ஏன்னா நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு 5 to 6 இயர்ஸ் பேக் வந்து இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆச்சு. 180 ரன்ஸ் டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது சிஎஸ்கே ரெய்னா ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாரு மிடில் ஆர்டர்ல. ஓப்பனிங் நல்லா இருக்கும் மிடில் ஆர்டர்ல. கடைசியா ஜடேஜாவும் தோனி ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. மேட்ச் கடைசி வரைக்கும் கொண்டு போகணுன்ற மாதிரியே பண்றாங்க. அது இல்ல எதுக்கு லைக்? அப்பவும் நீங்க ரைனா தோனி எல்லாம் ஆடும்போதும் பாத்தீங்கன்னா நீங்க சிஎஸ்கேக்கு ஸ்வீட் ஸ்பாட் வந்து 160 165 தான் இருந்துச்சு. ஆனா ஓகே அப்ப ஓகே. வந்து 165 பார் ஸ்கோரா இருந்துச்சு, அதை சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. ஒரு ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஸ்டாட் சிஎஸ்கேக்குன்னா லாஸ்ட் 7 or 8 இயர்ஸ்ல 180க்கு மேல ஒரே ஒரு தடவை சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க டீமே வந்து அவங்களுக்கு தெரியும் இட்ஸ் பில்ட் ஃபார் 160 165 மேபி 170 அட் மேக்ஸ். மும்பை கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுக்கே காரணம் அவங்க பவுலர்ஸ் தான். அதில் அவங்க பேட்டிங் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த மேட்ச் ஒரு 15 16 ஓவர்ஸ் ஜெயிச்சிருக்கணும். ஸோ அதுலேயே கொஞ்சம் தட்டு மாதிரி தான் வந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பேட்டிங் ஒரு பெரிய கன்சர்ன். இது எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னு தெரியல. என்ன பிரச்சனைனா நீங்கள் ஸ்குவாட்ல யாராவது இருந்தாலும் ஸ்குவாட்ல ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஸ்குவாட்ல இருக்க பிளேயர்ஸும் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். சாம் கரனா இருக்கட்டும், தீபக் கூடாவா இருக்கட்டும். ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுல என்ன தப்பு நடந்திருக்கு? ஆப்ஷன்ல தப்பா, இல்ல பிளேயிங் லெவன்ல தப்பா, இம்பாக்ட் பிளேயர்ல தப்பா, இல்ல எதுல தப்பா இருக்கு? காம்பினேஷன் ஆப்ஷன்ல சரியில்லையா? ஆப்ஷன்ல ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு 1 or 2 பவர் ஹிட்டிங் பேட்டர்ஸ் எடுத்திருக்கணும். ஆப்ஷன்ல நிறைய லைக் பேர் அவைலபிளா இருந்தாங்க. ஒரு டிம் டேவிட், கிளென் மேக்ஸ்வெல், ரசல், நம்ம டீம்லயே பிராவோ இருந்தாரு சிஎஸ்கேல, அந்த மாதிரி ஒரு ஹிட்டர். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஆர்சிபி வந்து செட் பண்ணி ஃபில் சால்ட்டுக்கு போனாங்க. லியம் ஓகே. லிவிங்ஸ்டன் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க ஆர்சிபி ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்ல ஸ்குவாட். அதே மாதிரி தான் வந்து நீங்க பஞ்சாப் ஸ்குவாட் நேற்று ஆ. தோத்தாலும் அவங்க ஸ்குவாடும் வந்து நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. டிசி டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்குவாடும் வந்து கேப்டன்ஸ். வெரி குட். லக்னோ பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்தியன் பவுலிங் கொஞ்சம் பிரச்சனை, அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க லாஸ்ட் 2 3 மேட்ச்ல. பட் அவங்களோட பேட்டிங் பாருங்க. நீங்க டேவிட் மில்லர் இருக்காரு, அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரன். ஸோ ரெண்டு பேருமே பவர் ஹிட்டர்ஸ். அதை தவிர உங்களுக்கு வந்து மார்க்கமும் நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எல்லா டீம்ஸும் வந்து அந்த பவரை பில்ட் பண்றாங்க பேட்டிங்ல. சிஎஸ்கே வந்து அந்த அது ட்ரையே பண்ணல. எஸ்ஆர்ஹெச் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. கிளாஸனும் டிராவஸ் ஹெட்டும் இருக்காரு. ஸோ வேற அதுக்கு கிளாசன், டிராவஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க இருக்காங்க. இருந்தாலும் அவங்க போய் இஷான் கிஷன் வாங்கியிருக்காங்க. வேற சிஎஸ்கே அந்த மாதிரி ட்ரை பண்ணாம தீபக் கூட மாதிரி பிளேயர்ஸ்க்கு போயிருக்காங்க. மேபி பாஸ்ட்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா இப்ப கேம் வந்து இப்போ ரொம்ப முன்னால போயிருச்சு. ஓகே அதுக்கு ஓகே. அதான் அவங்க பண்ண மிஸ்டேக் நினைக்கிறேன். ஆப்ஷன்ல தான் ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. ஸோ ஒரு ஃபைனல் கொஸ்டின் நம்ம கேட்டுடலாம். அதுதான் நம்ம பேச வேண்டியது. தோனி ஃபேக்டர். ம். அதை பத்தி சொல்லுங்க. தோனி தோனி இவங்க வந்து ஒரு ஸ்டம்பிங் பண்ணா போதும், அவர் வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சா போதும், கேமியோ இன்னிங்ஸ் ஆடுறாரு, எல்லாமே தெரியும். ஏஜ் ஃபேக்டர்ன்றது ஓகே.
40+ அவரு இவ்வளவு நாள் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. விக்கெட் கீப்பிங் அவ்வளவு தூரம் T20லயோ இல்ல இந்த மாதிரி ஒரு ஃபுல் மேட்ச் விக்கெட் கீப்பிங் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்தவங்களுக்கு நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க. அதை பத்தி சொல்லுங்க, லைக் தோனி ஃபேக்டர் பத்தி. தோனி வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ தோனி தான் சிஎஸ்கே, சிஎஸ்கே தான் தோனி. ஆனால் லாஸ்ட் 2-3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த நீ இஷ்யூஸ் ரொம்ப பெரிய கன்சர்னாக இருக்குது. எஸ்பெஷலி லாஸ்ட் இயர் பார்த்தோம். அவர் வந்து சர்ஜரி முடிச்சுட்டு வந்திருக்காரு இந்த வருஷம். என்னதான் விக்கெட் கீப்பிங் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் பேட்டிங்கில் வந்து நீ பிளேஸ் க்ரூஷியல் ரோலுங்க. எஸ்பெஷலி வந்து ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம், நீ வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல். அதுவும் ஒரு 43 இது பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ ஆனால் அது தோனி தான் டிசைட் பண்ண ஒரு சச் அ ஸ்டோரிட் கேப்டன் இன் அ ஸ்டோரிட் ஃப்ரான்ச்சைஸ். 5 டைட்டில் ஜெயிச்சிருக்காரு சிஎஸ்கேக்கு. ஆனால் அவருனால சிஎஸ்கே தோக்குற மாதிரி எனக்கு தெரியலைங்க. எனக்கு வந்து லாஸ்ட் 5-6 வருஷமாவே வந்து அந்த 7-8 தான் ஆடிட்டு இருக்காரு. ஒரு 10 to 15 பால்ஸ் தான் ஃபேஸ் பண்றாரு, அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்றாரு. வெரஸ் இந்த வருஷம் ஸ்பெசிஃபிக்காக என்ன இஷ்யூன்னா, ருத்துராஜ் கெய்க்வாட் தவிர அவங்க டாப் 6 or 7 எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபார்ம். அவுட் ஆஃப் ஃபார்ம். ஜடேஜா பாஸ்ட் இஸ் பிரைம் ஃபார் ஷோர். டெவன் கான்வாய் வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம் ஃபார் நியூசிலாந்து அண்ட் சிஎஸ்கே. தீபக் கூட டச்லேயே இல்லை. விஜய் சங்கரும் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆடக்கூடிய பிளேயரு. அவர் வந்து 150 160 ஸ்ட்ரைக் ரேட்லாம் ஆடி ரொம்ப ரேரு. ஸோ அதனால சிஎஸ்கே எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர, எல்லாருமே வந்து தோனி இருக்கனால தோனி தான் இஷ்யூ, அதுதான் எலிஃபென்ட் இந்த ரூம்ங்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது இஷ்யூ கிடையாது. இஷ்யூ வந்து டாப் 6 வந்து எப்படி அந்த 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி அரவுண்ட் பார் பிளஸ் ஸ்கோர் கொண்டு வராங்கிற அந்த இஷ்யூ. அவங்களுக்கு பவுலிங் இஷ்யூ கிடையாது, தோனி இஷ்யூ கிடையாது. டாப் 6 தான் இஷ்யூ. அது எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஸ்குவாட்லயும் அந்த ஆட்கள் இல்லை. அதனால மறுபடியும் மறுபடியும் அந்த பாயிண்ட்டுக்கே நான் திரும்பி வரேன். அது சால்வ் ஓகே. பண்ணாங்கன்னா சிஎஸ்கே பி பெட்டர் டீம். ஸோ பார்ப்போம் சிஎஸ்கே மறுபடியும் மீண்டும் ஃபார்முக்கு வருவாங்கன்னு. நாம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம் வருண். சிஎஸ்கே பத்தியும் அதுக்கப்புறமா வரப்போற மேட்சஸ் பத்தியும் நாம தொடர்ந்து இணைவோம். நன்றி. நன்றி ஆனந்த்.